பாரத நாடு விண்வெளியிலே முன்னேறியிருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக வான்வெளி தாக்குதல் மூலமாக செயற்கை கிரகத்தை நம்மால் நேரடியாக தாக்க முடியும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தது தேர்தல் விதிமுறை மீறலா என்கின்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எழுப்பினார்கள். பாரத நாட்டுக்கு பெருமிதம் தரக்கூடிய ஒரு செய்தி குறித்து பாராட்டுக்கள் தெரிவிப்பதற்கு முன்பாக விமர்சனமே முன் நின்றது. ஆனால் அதில் எந்த விதிமுறை மீறலும் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பது நல்ல செய்தி. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் சிவகங்கையில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர் பேசின பேச்சுக்களை அந்த பகுதி மக்கள் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டாம். அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக எங்களது தேசிய செயலாளர் திரு H. ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவரை பற்றி மிகவும் மட்டமான முறையில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒருவர் பேசத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்திருக்கிறார். இதற்கு முன்பாக ஒரு சில பேர் குறித்து ராஜா விமர்சனம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த விமர்சனம் என்பது அந்த குறிப்பிட்ட நபர் குறித்து, செயல் குறித்து. ஆனால் கட்சியில் வேட்பாளராக நிற்கிற ஒருவருடைய எத்தனையோ நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் சொல்லாமல் ராஜா அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் நான் அந்த தொகுதியை சார்ந்த மக்களுக்காக சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், ஒருவரை கூட எதிர்ப்புறத்தில் யாருக்காக ஆதரவு கேட்டு வந்தார்களோ அவரை பற்றி சொல்லவில்லை. அவர் தேர்தலிலே போட்டியிட வந்ததே கூட கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நீதிமன்றத்திலே போய் அங்கே அலைவதற்கு பதிலாக கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காவிட்டாலும் போகலாம், நேர்மாறாக வேட்பாளராக நின்றுவிட்டால் தேர்தல் முடிவுகள் வருகிற வரையில் கைதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற நிலையிலே வந்திருக்கிற ஒரு வேட்பாளர். அவர் குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. யாரை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் சிவகங்கையிலே பேசும்போது ராஜாவை மாத்திரமே குறிவைத்து பேசினார் என்பதைத்தான் மக்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் வேட்பாளரது லட்சணங்களை மக்கள் மத்தியிலே சொல்லுங்கள். அதை சொல்லாமல் இந்த பக்கத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நிற்கின்ற விவரம் தெரிந்த, படித்த, பொருளாதார ரீதியாக சிதம்பரம் அவர்கள் எதை செய்தாலும் அதற்கு எதிராக கேள்வி கேட்கின்ற ஒரு நபரை தரக்குறைவாக அவர்கள் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன். திராவிட கழகத்துடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் அவர் பேசியது வைரலாக பரவி வருகிறது. கிருஷ்ணனை குறித்து, பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை குறித்து மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியது ஊடகம் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவர் பேசியது குறித்து அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டாம். மனதை புண்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சார்ந்தவர்களே கூட இதற்கு முன்பாக ஒரு திருமண வீட்டிலே போய் இந்து திருமணங்களை எல்லாம் இழிவாக பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள், இப்போது வீரமணி அவர்கள், இவர்களெல்லாம் பேசுவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்மத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுவர்களுக்கு எதிராக தன் கருத்துக்களை அள்ளி வீசி தேர்தல் நேரத்திலும் அள்ளி வீசுகிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் ஒரு கால் எதிர்காலத்தில்
மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வருவாரானால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டாக வேண்டாம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதை சார்ந்திருக்கிற கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்காது. காங்கிரஸ் கட்சியை பற்றி குறிப்பிடாமல் நீங்கள் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குறிப்பிடுகிறீர்களே என்று கேட்கலாம். அது நிச்சயமாக வெற்றி பெறாது என்று தெரிந்த காரணத்தால் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது தோற்கும் என்பது தெரியும். எனவே இந்த 3 விஷயங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கை சரிதத்தில் 10 வயது வரையில் கோகுலத்தில் விளையாடியவன். 11வது வயதில் கம்சனை அவன் கொல்கிறார். 11 வயது கம்சனை கொன்ற பிறகு நேரடியாக சாந்திபனி ஆசிரமத்தில் அவன் குருகுலத்திலே சேர்ந்து மாணவனாக படிக்க தொடங்குகிறார். இது வரலாறு. கிருஷ்ணன் என்பவன் பிறந்தான், வாழ்ந்தான். நம்மை போலவே அவனுக்கும் ஒரு நாள் நிறைவு காலம் வந்தது என்பதும் உண்மை, வரலாற்று உண்மை. அது இது விவரம் தெரியாமல் சின்னஞ்சிறு குழந்தை அந்த குழந்தையினுடைய சிறு வயது சம்பவங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி தவறான முறையில் விமர்சனம் செய்திருப்பது. என்ன விமர்சனம் செய்தார் என்பதை நான் மீண்டும் சொல்வதற்கு விரும்பவில்லை என்பதால் விமர்சனம் செய்தது ஒரு இந்த அளவுக்கு வயதில் பெரியவராக இருக்கிற வீரமணி அவர்களுக்கு அழகல்ல என்பதால் அவர் இந்த விஷயத்தில் ஒரு முறை நான் சொன்னது தவறு என்று சொன்னால் அவருக்கு அது மரியாதையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் முடுக்கிவிட்டிருக்கிறது. இங்கே தேர்தலை குறித்து அதனுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார். அதன் சார்பாக தினசரி இங்கு நிருபர்களை சந்தித்து நிருபர்களுக்கு அன்றைய தினம் நடக்கிற நிகழ்ச்சி குறித்து கருத்து சொல்வதற்கு யாரேனும் ஒருவர் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதற்காக வருவார்கள். இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை உறுதியாகி இருக்கிறது. அவர் 2ஆம் தேதி காலை சுமார் 11 மணி சுமாருக்கு முதல் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 2வதாக சிவகங்கைக்கு வருகிறார். 3வதாக ஒரு கூட்டம் கோயம்புத்தூரில் அவருடைய கூட்டம் இருக்கிறது. 3 கூட்டங்கள் ஒரே நாளில் அவர் உரையாற்றுகிறார்கள். இது முடிவான செய்தி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். இப்போ நமக்கு வந்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் 8ஆம் தேதி அவர் கோயம்புத்தூரில் மக்களுக்கு உரையாற்றுவார் என்று தெரிகிறது. இதுதான் நம்ம இதில் முடிவாக இருக்கிற விஷயங்கள். 8ஆம் தேதி மாலையில் இந்த எல்லா கூட்டமுமே மக்களை சந்திப்பதற்காக. அமித்ஷா அவரது வருகையும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவரது வருகையும் மக்களை சந்திப்பதற்காக. நான் என் தரப்பில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினோனோ அதை சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கேட்கலாம். பாதுகாப்பான விஷயமா இருந்தாலும் தேர்தலுக்காக தோன்றி பேச வேண்டிய அவசியம் எதிர்கட்சி என்னங்க பிரதமர் மோடி வந்து சந்திச்சது பாதுகாப்பான விஷயமா இருந்தாலும் தேர்தல் காலத்தில் எதுக்கு பேசணும், இது ஏன் அப்படிங்கிற மக்கள் கேள்வி கேட்கலாம். யார் வேணால் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. கேட்டார்கள், அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம் இது குறித்து தீவை விசாரித்து எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட்டது. பிரச்சனை முடிந்து விட்டது. சிதம்பரம் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாருன்னா, இந்திய நாட்டுடைய ரகசியத்தை வந்து இதை மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள்னு சிதம்பரம் சொல்றாரு. இந்திய நாட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தலை. பாரத நாடு இதுவரையில் இல்லாத நிலையில் உலகரங்கில் இப்போது ஒரு 3வது அளவில் 4வது அளவில் நாடாக வந்திருக்கிறது என்பதைத்தான் 3வதாக வந்திருக்கிறது என்பதை பெருமையாக சொல்லியிருக்கிறார். சார், அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. பல ஆண்டுகளாக அந்த ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த சக்தி வந்து நம்ம கிட்ட பல ஆண்டுகளாக இருக்கு. இதற்கு முந்தைய அரசுகள் நாட்டுடைய பாதுகாப்பை கருதி அதை சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ மோடி வந்து தேர்தலை முன்வைத்து வெளியில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வல்லமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள்.
ஏதோ திடீரென்று வாஜ்பாய் பிரதமராக வந்த பிறகு விஞ்ஞானிகளுக்கு அந்த வல்லமை வரவில்லை. இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே வல்லமை இருந்தது. ஆனால் அமெரிக்க நாட்டுக்கு அஞ்சி அதற்கு ஆணையிடுவதற்கு தயக்கம் காட்டிய அரசு இருந்தது. வாஜ்பாய் அவர்கள் துணிவாக அது ஆணையிட்டு வெளியிடலாம் என்பதற்காக பொக்ரானில் அணு ஆயுத சோதனை நடத்தி காட்டினார். அதுபோலத்தான் இதுவும் கூட. சார், துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை பாட்பாடியில் அது போல் அனைத்து இது வந்து மத்திய அரசு வருமானத்துறை தவறாக பயன்படுத்தியது தயாநிதி மாறன். இதில் அரசாங்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவ்வப்பொழுது வரக்கூடிய தகவல்களை வைத்து வருமான வரித்துறை அவர் நேரடியாக ரெய்டு செய்கிறார்கள். திடீர் தாக்குதல், திடீர் சோதனை செய்கிறார்கள். அவ்வளோதான். இதில் நேரடியாகவே அரசாங்கத்துக்கு சம்பந்தப்படுத்தி செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்குமானால் துரைமுருகன் என்று குறிப்பிட்டு ஒரு நபரை மாத்திரம் கணக்கிட்டு அவர் வீட்டிலே போய் தாக்குதல் நடத்துவானே, சோதனை செய்வானே. பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அளவில் பிரதானமான எதிரியாக இருப்பது என்பது காங்கிரஸ் கட்சி தான். சார், பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக கார்பரேட் ஜனதா கட்சி அப்படின்னு அழைக்கலான்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதே போலவே சவுதிதார் மோடி காவலாளி, மக்களுக்கான காவலாளி இல்லை, கார்பரேட்டுகளுக்கான காவலாளி அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினுக்கு சொந்த புத்தியே இல்லாமல் போய்விட்டது. நான் இந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு நான் மன்னிக்க வேண்டாம். ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்கிறார். ராகுல் காந்திக்கு டான் பாஸ்கோ அண்ட் சாங்கோ பான்சா என்று ஒரு நாங்களாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு நான் டீட்டெயிலாக வர கிட்டத்தட்ட டான் கிக்ஸாட் மாதிரி ராகுல் காந்தியும் அவருக்கு சாங்கோ பான்சா மாதிரி ஸ்டாலினும் அவர் என்ன சொன்னாலும் ஆமாம் என்று சொல்வதற்கு கூட இருக்கிறார். இது ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன கருத்து. அது அப்படியே இவர் மொழிகிறார். சொந்தமாக யோசித்து ஏதாவது சொன்னால் நான் பதில் சொல்லலாம். அடுத்தவிருந்து கடன் வாங்கி இரவு வாங்கி அதே கருத்தை சொன்னால் என்ன செய்வது? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த கூட்டணியில் பி, தேசிய லெவலில் அதிமுக என்பது பி. ஓகே, ஒத்துட்டா சரியாக போச்சு, இல்லை பிரச்சனை இல்லை. இல்லைன்னு மறுத்தா தானே நிறைய பேசணும். கூட்டணி என்று வந்திருக்கிற காரணத்தால் தேசிய லெவலில் பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்சியாக இருக்கிறது. தமிழகத்தில் அகில இந்திய அண்ணா திமுக பிரதான கட்சி என்பதால் அகில இந்திய அண்ணா திமுக முதல் ஸ்தானத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நான் எடுத்துக்கணும். இந்த தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வராங்க. ஆசை ரொம்ப நாள் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு கட்சியிலேயே தலைவர் பதவியே அவருக்கு கிடைக்காம இருந்து ஒரு கால் ஸ்டாலின் அவர்கள் எப்படி திறமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்த காரணத்தாலோ என்னவோ நான் மதிக்கின்ற கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் அவரை தலைவராக ஆக்காமலே போய்விட்டார் என்று நான் கருதுகிறேன். அதிமுக அரசோட தேர்தல் அறிக்கையில் வந்து 7 பேர் விடுதலை, அப்புறம் வந்து நீட் தேர்வு விலக்கு அதெல்லாம் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுப்பிரமணிய சுவாமி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, மத்திய அரசு இதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணிய கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் சுதந்திரமான மனிதர். அவர் எதுவானா சொல்வார். சில நேரத்தில் நாங்கள் விரும்புகிற கருத்தை சொல்வார், சில நேரத்தில் விரும்பாத கருத்தை சொல்வார். அவருக்கு நாங்கள் அந்த உரிமை கொடுத்துருக்கோம். அதனால் அவர் சொன்னதெல்லாம் சரின்னு எழுத முடியாது. கட்சியினுடைய கருத்தா சார்? ஏன்னா இது அவர் பேசுறது தனிப்பட்ட கருத்தா? இல்லை, அவருடைய கட்சி தனிப்பட்ட கருத்து. அவர் எந்த கட்சிக்கும் உட்பட மாட்டார். ஒரு சில பேர் இருக்கிறார்கள், பெரிய மகான்கள் ஞானிகள்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் சுதந்திரமாக தெரிவார்கள். சுப்பிரமணிய சுவாமி நிஜமாவே சுவாமி தான். அதில் எச் ராஜாவும் எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்லுங்க. எச் ராஜாவும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரா? எச் ராஜாவை அந்த கணக்கில் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும்னு சொல்வாங்க, பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும்னு. நான்லாம் அந்த ரகம்தான். அடித்து கறக்கிற மாட்டை அடித்து தான் கறக்கணும்னு சில பேர் வேணுமா இல்லையா? ராஜா அந்த ரகம். யாருக்காக பேசுகிறார் என்பதை பொறுத்து தான் ராஜா என்ன பேசினார் என்பதை கவனிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட கருத்துக்கள் பேசினால்தான் சில பேருக்கு உரைக்கும் என்று இருக்கும் பொழுது ராஜா மாதிரி இருக்கிறவர்கள் பேச வேண்டியது நியாயம்தானே? நீங்கள் வந்து இதுக்குள்ளேயே வந்து பிஜேபியில் மூத்த தலைவர், பல அரசியல் கட்சி தலைவர்களும் உங்களுக்கு வந்து நெருக்கம் பழக்கம் எல்லாமே இருக்குது. கடந்த காலங்களில் எச் ராஜா வந்து பேசும்போது கடுமையான சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை முன் வச்சிருந்தார். அதுதான் இப்போ தேர்தல் நேரத்தில் பிரதிபலிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, நான் சொன்னது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு ராஜா பேசுவது போல் பேசினால்தான் புரிகிறது.
அவர்களுக்காகத்தான் ராஜா பேசுகிறார். ஆனால் பேச்சில் தவறு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதனால் அவர் பேசுறது சரியாகத்தானே பேசுகிறார், பேசக்கூடிய தன்மையில் மாறுபடுகிறது. இன்னொன்றையும் நான் சொல்லிவிட்டால் உங்களுக்கு புரிந்துவிடாம். என்னை பார்த்து நீங்கள் மிகவும் நிதானமாக பேசுகிறீர்கள், நியாயமாக பேசுகிறீர்கள் நீங்கள் சொல்வதல்ல, ராஜா மாதிரி ஒருத்தர் பேசுகிறத வைத்துத்தானே ஒப்பிட்டு என்னை பார்த்து நல்லாக பேசுகிறேன்னு சொல்கிறீர்கள். அதுக்காகவும் ராஜா மாதிரி ஒருத்தர் பேச இருக்கத்தான் வேணும் நமக்கு. நன்றி, வணக்கம்.